Hi friends, welcome to my YouTube channel. நீட் 2025க்கெல்லாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அவங்களுக்கு மோட்டிவேஷன் தர வகையில் பயாலஜி சிலபஸை எடுத்து அதை ஃபஸ்ட் யூனிட் சிலபஸ் பார்த்தோம். அது தொடர்ந்து அப்படியே ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் டைரெக்டாக அப்படியே கவர் ஆகுது. அதில் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்கலாம், த லிவிங் வேர்ல்டு. த லிவிங் வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்கலாம், ஓகேங்களா. டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஹவ் வண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அழகானதுன்னு சொல்லியிருக்காங்க. த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் சொல்லியிருக்காங்க. The extraordinary habitats in which we find living organisms, be it cold mountains, deciduous forest, oceans, freshwater lakes, deserts or hot springs, leave us speechless. அதாவது உயிர் வாழக்கூடிய இடங்களாக கருதக்கூடிய கோல்ட் மவுண்டனாக இருக்கட்டும், டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சில்லாத ஒரு அற்புதமான ஒரு இதை ஃபீல் அப் பண்ணுறோம், ஓகேங்களா. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், த பியூட்டி ஆஃப் எ gaping house of the migrating birds, the valley of flowers or the attacking shark evokes awe and a deep sense of wonder. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஆர்ட்ஸ் பற்றியும் ஃப்ளவர்ஸ் பற்றியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. த எக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் த கோஆப்ரேஷன் அமாங் மெம்பர்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் அண்ட் அமாங் பாப்புலேஷன் ஆஃப் எ கம்யூனிட்டி ஆர் ஈவன் த molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டாக இருக்கிறது பாப்புலேஷன் மத்தியில், அது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அமாங் த பாப்புலேஷன் ஆஃப் அ கம்யூனிட்டி ஆர் ஈவன் த மாலிகுலர் டிராஃபிக் இன்சைட் த செல், அதாவது செல்லுக்குள்ளே இருக்க மாலிகுலர் குழுமத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் லைஃப், இதெல்லாமே சேர்ந்தால் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து முக்கியத்துவம் வந்து சொல்லுது, ஓகேங்களா. திஸ் கொஷின் ஹாஸ் எ 2 implicit question within it. The first is a technical one and seeks answer to what living is a opposed to the non-living, and second is a philosophical one and seek answer to what the purpose of life is. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கேட்டகரியாக வந்து இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் லிவிங் இஸ் ஏ அப்போஸ்ட் டு த நான் லிவிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா the purpose of the life. As scientist we shall not attempt answering the second question. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா purpose of life என்னன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. We will try to reflect on the what is living. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்மால் வந்து சப் இன்ட்ரோ மாதிரி இன்ட்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, இது வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து பாருங்கள் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இதுக்கு டாபிக்ல வர போகிறோம், ஓகேங்களா. If you look around you will see a large variety of living organisms, be it potted plants, insects, birds, your pets or other animals and plants. நம்ம சுற்றி பார்க்கும்போது நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட்ஸாக இருக்கட்டும், இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் அதர் அனிமல்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா. There are several organisms that you cannot see with your naked eye but they all around you. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச விலங்குகளாக இருக்கலாம், இல்லை உயிரினங்களாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஆர்கானிசமே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நம்மளை சுற்றி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக பார்க்கலாம், ஓகேங்களா. If you were to increase the area that you make observation in, the range and variety of organisms that you see would increase. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பார்வையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஏரியா வந்து அப்சர்வேஷன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து
நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த க்ளோஸரில் இருக்கிற விலங்குகள் உயிரினங்கள் மட்டும் தெரியும். அதே நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக அந்த அப்சர்வேஷன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது சப்போஸ் ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸை போய் பார்க்க போதா இருக்கட்டும், இல்லை வந்து அதே இடத்துல வந்து பல்வேறு வகையான இதில் வந்து நம்ம உற்று நோக்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கனைசேஷனுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இஃப் யூ ஹேர் டு விசிட் எ டென்ஸ் ஃபாரஸ்ட், அதான் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நான் பார்க்கும்போது டென்ஸ் ஃபாரஸ்ட் you would probably see a much greater number and kinds of living organism in it. நம்ம வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட் அடர்ந்த காட்டு பகுதியில் போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஆர்கனைசேஷனோட நம்பருமே கவுண்ட்மே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷனுமே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், each different kind of plant, animal or organism that you see represent a species. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசியஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, the number of species that are known and described range between 1.7 to 1.8 million. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டிருந்த உயிரினங்கள் மொத்தமாக ஸ்பீஷியஸ் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன்லேருந்து 1.8 மில்லியன் வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, this refers to the biodiversity. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா biodiversity or the number and the types of organism present on the earth. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.7 to 1.8 மில்லியன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ். அது வந்து நம்பர் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்லலாம் ஆர் த நம்பர் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசம் பெர்சன்ட் அந்த இது அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்பரும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வகையான ஆர்கனைசம் இருக்குன்னு சொல்லிட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் we should remember here that as we explore new areas and even old ones, new organisms are continuously being identified. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய ஏரியாவுக்கு போகும்போதும் ஈவன் ஓல்டு ஒன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீப்பாக போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய ஆர்கனைசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி நம்ம வந்து பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. As stated earlier, there are millions of plants and animals in the world. அவங்க சொல்லிட்டாங்க மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில். We know the plants and animals in our own area by their local names. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோக்கல் நேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பூனை, ஆடு, பன்னி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் நேம் தான் இருக்கும். ஓகேங்களா, அதே வந்து நம்ம வேறு கண்ட்ரி போகும்போது அது எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, these local names would vary from place to place even within a country. இந்த வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ் டு பிளேஸ் வந்து வேரி ஆகும். இப்போ வந்து ஒரு நாட்டுக்குள்ளாரே இந்தியாக்குள்ளாரே வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு வகையான பேரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு வகையான பேரும் இருக்கலாம். அந்த உயிரினத்துக்காக இருக்கட்டும், அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷத்துக்காக இருக்கட்டும். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. Probably you would recognize the confusion that would be created if we did not find ways and means to talk to each other to refer to organism we are talking about. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி பல்வேறு வகையான நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, hence there is a need to standardize the naming of living organism such that a particular organism known as the same name all over the world. ஸோ இப்படி வந்து பல்வேறு வகையான குழப்பங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளாரே நிறைய நேம் இருக்குது. சப்போஸ் திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அந்த ஒரு கரஸ்பாண்டிங் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அதே அமெரிக்காவில் வேறு நேம் இருக்கும், அதே யூரோப்பில் வேறு நேம் இருக்கும். அப்படி வந்து எல்லா உலக லெவலில் கன்ஃபியூஸ் அடைகிறத தவிர்க்கணும் அப்படின்றதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக நேம் கொடுக்கணும். மக்களுக்கு கிடையாது, எல்லா ஆர்கனைஸுமே ஸ்டாண்டர்ட் நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் த நாமன்கிளேச்சர். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர்னு என்னதான் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆர்கனைசேஷனுக்குமே உலக லெவலில் ஒரே ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற ஒரு இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாமன்கிளேச்சர். ஆப்வியஸ்லி நாமன்கிளேச்சர் ஆர் நேமிங் is only possible when the organism is described correctly and we know to what organism is the name is attached to. This is identification. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துட்டாங்க, அந்த பேர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரைப் கரெக்ட்லி அண்ட்
we know that organism name is attached to it. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குன்னா அந்த கரஸ்பாண்டிங் ஆர்கனைஸுக்கு தான் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன். In order to facilitate the study, number of scientists have established procedure to assign a scientific name to each known organization. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்டடியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட், நிறையா சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரொசீஜர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ப்ரொசீஜர்ஸ் டு அசைன் a scientific name to each known organism. தெரிஞ்ச ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேர் வைக்கிறதுக்கு பற்றி ஒரு டிஸ்கஷன் தான். This is acceptable to the biologists all over the world. இது வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? For plants, scientific names are based on the agreed principle and criteria which are provided in International Code of Botanical Nomenclature. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா இப்போ தான் வந்து சயின்டிஃபிக் டேர்ம் வந்து நம்ம வந்து இப்போ தான் கொண்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ICBN சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பிளான்ட் ஆர்கனைசேஷனுக்குமே இந்த இதன் கிரியேட்டர் என்ன சொல்கிறது ICBN கேட்டகரிக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? Scientific names are based on the agreed principle and criteria which are provided in the அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்துக்கிற இதை கேரக்டரை ஃபில் பண்ணி தான் நேம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? யூ மே ஆஸ்க் how are animals named? Animal taxonomists have evolved International Code of Zoological Nomenclature. அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ICBN, B is nothing but the botany, Z is nothing but the zoology. The scientific names ensure that each organism has only one name. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன் நேம் கொடுக்கும்போது அது கரஸ்பாண்டிங் ஆர்கனைசேஷனுக்கு ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும். மல்டிபிள் நேம் வந்து திரும்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? Description of any organism should be enable the people in any part of the to arrive at the same name. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் கொடுக்குற போது அந்த டிஸ்கிரிப்ஷனை தெளிவாக கொடுக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அந்த சேம் நேம் வச்சு தான் அழைக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. They also ensure that such a name has not been used for any other known organism. அது நம்ம திரும்ப வெரிஃபை பண்ணணும். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணாத நேமாகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகலை இல்லைங்களா? சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பேர் வச்சுருக்காங்க, அதே 5 வருஷத்துக்கு கழிச்சு இன்னொரு பூனைக்குமே ஏன் பேர், லைக் வேறு இனத்துக்குமே ஆட்டுக்குமே வந்து ஏன் பேர், ரெண்டுமே வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் முன்னாடி எதுக்குமே அது மாதிரியான பேர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? A biologist follow universally accepted principle to provide scientific names to known organism. Each name has two components, the generic name and the specific epithet. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் நேமே வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேமாக இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டாக இருக்கும். The system of providing a name with 2 components is called the binomial nomenclature. இங்கே மாதிரி பாருங்கள், இதுக்கு பேர் எப்படி இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நேம் இருக்குது, ஜெனரிக் நேம் இருக்குது, அடுத்த ஸ்பெசிஃபிக் எபித்தெட் இருக்குது. அது அந்த ப்ரொவைடிங் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா the system of providing a name with 2 components is called the binomial nomenclature. இது வந்து இம்பார்ட்டன்ட். 2 நேம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா binomial nomenclature சொல்லியிருக்காங்க. This naming system given by Carlos Linnaeus is being practiced by biologists all over the world. இது யார் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்லஸ் லூனியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. லூனியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் நேமிங் சிஸ்டம் யூஸிங் a 2-word ஃபார்மேட் வாஸ் ஃபவுண்ட் கன்வீனியன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 word யூஸ் பண்ணி தான் நேம் கொடுக்கணும்னு சொல்லி கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட் us take the example of mango to understand the way of providing scientific names better. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மேங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் நேம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க. The scientific name of mango is written as Magnifero indica. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நேம். இது வந்து ஒரு நேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா 2வது நேம். Let us see how the binomial name. In this name, Magnifera represents the genus. ஓகேங்களா? Magnifera means genus first name, while indica is a particular species. Indica is a particular species. ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே 2 நேம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
ஜெனரிக்காக இருக்கணும். செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எத்திட்டியாக இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரோலஸ் லினியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபெரா இண்டிகா. மேக்னிஃபெரா வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் நேம் வந்து எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபெரா மீன்ஸ் ஜீனஸ் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் அந்த இண்டிகா இஸ் ஏ பர்டிகுலர் ஸ்பீசியஸ் அரே ஸ்பெசிஃபிக் எபித்தெட். ஓகேங்களா, சரி, எபித்தெட். அதர் யூனிவர்சல் ரூல்ஸ் ஃபார் நாமன்கில்ச்சர், ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சல் ரூல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, biological names are generally in Latin and written in italics. They are Latinized or derived from Latin irrespective of the origin. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டின் வேர்டாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்காக ரைட் பண்ணி. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து மேக்னிஃபர் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்கள். இந்த மேக்னிஃபராக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக் ஃபாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைண்ட் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லுவேன், சாரி லட்டின் லாங்குவேஜில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தி ஆர் லெட்டனைஸ்ட் ஆர் டெரைவ் ஃப்ரம் த லெட்டின் irrespective of their origin. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒரிஜினாக இருந்தாலுமே, உலகத்தில் எங்கே இருந்தாலுமே அது வந்து லட்டின் மொழியில் தான் இல்லை லட்டின் மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு வேர்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இந்த பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் த ஜீனஸ். அதான் மேங்கோக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, மேக்னிஃபெரா மீன்ஸ் ஜீனஸ், while the second component denotes the specific epithet. நம்ம ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், எபித்தெட். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். செகண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். போத் த வேர்ட்ஸ் இன் பயாலஜிக்கல் நேம் when hand written ஆர் செப்பரேட்லி அண்டர்லைன் ஆர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எழுதும் போது, இப்போ வந்து பிரிண்டிங் பண்ணும்போது ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸை கொடுக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி செப்பரேட் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபெரா எம் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமா இப்படி போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகா எழுதிட்டு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ் டு இண்டிகேட் த லேட்டின் ஒரிஜின். இது எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா லேட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலிக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபாண்ட் ஷேப்பில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 4, the first word denoting the genus starts with a capital letter. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாரி, இங்கே நாங்கள் எழுதுறது மிஸ்டேக். ஆஸ்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எழுதுறோம். எம் வந்து கேபிட்டல் இருக்கணும். ஓகேங்களா, கமா இண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இருக்கணும். சாரி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனா, இப்போ வந்து பாயிண்ட்டை படிச்சு முன்னாடி இது ரீவேர்ட் பண்ணி எழுதும் போது எம் கேபிட்டல் இருக்கணும், அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். கமா இண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இருக்கணும், அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாமன்கில்ச்சர் அந்த ஆஸ்பர் த ICBN அது பிரகாரம் நம்ம இப்படி எழுதணும். ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் வேர்ட் denoting the genus starts with a capital letter with the specific epithet starts with a small letter. It can be illustrated with the example of magnifera. Again இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லி இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த அதர் appears after the specific epithet at the end of the biological name and is written in a abbreviated form. Example, magnifera indica Linn. It indicates that this species were first described by Linnaeus. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இது வந்து ஜென்ரலாக இருக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்கிரைப் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இண்டிகா போட்டு லின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீனியஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண லினியஸாக. ஓகே, அவரோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, it indicates that the species was first described by the Linnaeus. Next point, okay, since it is nearly impossible to study all the living organisms, it is necessary to devise some means to make this possible. ஓகேங்களா, எல்லா ஆர்கானிசமும் தனித்தனியாக படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் மீன்ஸ் ஆஃப் பாசிபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு நம்ம வேறு ஏதாச்சும் இதில் வந்து டிவைட் பண்ணணும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா, கிளாசிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் சொல்லி நம்ம வரோம். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமாக நம்ம தனியாக படிக்கிறது கஷ்டம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் அனிமல் இல்லை வந்து குரூப் ஆஃப் ஆர்கானிசம், குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லி கிளாசிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க. Next, classification is the process by which anything is grouped into convenient category based on the some easily observable characters. இதை நான் சொன்ன பற்றி இல்லையா,
குரூப் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. சில தாவரங்கள் ஒரு குரூப்பு கீழே, இன்னொரு தாவரங்கள் அனதர் குரூப்பு கீழே, மூன்றாம் குரூப்பான தாவரங்கள் அதுக்கு கீழே, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸிலி அப்சர்வ் பண்ண கேரக்டர்ஸ் மூலிமா நம்ம கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், வி ஈஸிலி ரெக்கக்னைஸ். ஓகேங்களா? For example, we easily recognize groups such as plants or animals or dogs, cats or insects. The moment we use any of these terms, we associate certain characters with the organism in the group. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் குரூப்பாக இருக்கட்டும், அனிமல் குரூப்பாக இருக்கட்டும், டாக்ஸ், கேட்ஸ் ஆர் இன்செக்ட்ஸ் இப்படி கொடுக்கும்போது அதோட ஒரு பர்டிகுலர் கேரக்டர், சர்டன் கேரக்டர் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அசோசியேட் பண்ணி பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. வாட் இமேஜ் டு யூ சி வென் யூ திங்க் ஆஃப் எ டாக்? டாகை பார்க்கும்போது இல்லை திங்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்வியஸ்லி ஈச் ஒன் ஆஃப் அஸ் வில் சி டாக்ஸ் ஆர் நாட் கேட்ஸ். ஓகே, நம்ம வந்து டாக்ஸை பற்றி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த இமேஜின் வந்து டாக்ஸை பற்றி தான் நம்மளுக்கு போகும். அதான் சொல்லியிருக்காங்க. நோ இஃப் யூ ஆர் டு திங்க் ஆஃப் Alastines, we know that what we are talking about. Similarly, suppose we were to say mammals, you would of course think of animals with external ears and body hair. Likewise, in plants, if we try to talk of wheat, the picture in each of our minds will be of wheat plants, not rice or any other plant. Hence, all these dogs, cats, mammals, wheat, rice, plants, animals, etc. are convenient category we use to study organisms. Okay, the scientific term of these categories are taxa. Okay, taxa. Here you must recognize that taxa can indicate categories at very different levels. Example. Here you must recognize that taxa can indicate categories at different levels. Plants, also known as form of taxa. Wheat is also a taxa. Similarly, animals, mammals, dogs are all taxa. But you know that a dog is a mammal and mammals are animals. Therefore, animals, mammals, dogs represent a taxa at different levels. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்காங்க. கேட் கொடுத்துருக்காங்க, அனிமல்ஸ், மேமல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸா தான். அது எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டேக்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது பார்க்கலாங்களா? ஹென்ஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு எ டிஃப்ரெண்ட் டேக்ஸா. The process of classification is taxonomy. Okay. External and internal structure along with the structure of cell development process and ecological information of organism are essential and form the basis of modern taxonomic studies. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துறது தான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இது மாதிரி வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஏன் characterization, identification, classification, nomenclature are the process that they are the basic of taxonomy. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமியோட பேசிக் கேரக்டர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணணும். ஒரு விலங்குனா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேரக்டரைசேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், அதை கிளாசிஃபிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு வந்து பேர் வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமியோட சில பேசிக் ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Taxonomy is not something new. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. Human beings have always been interested in knowing more and more about the various kinds of organisms, particularly with reference to their own use. In early days, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனித இனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளை பற்றி சுற்றி இருக்கிற ஆர்கனைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைக் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைசம், அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசம் பற்றி. ஓகேங்களா? In earlier days, human beings needed to find source for the basic needs of food, clothing and shelter. Hence, the earliest classification were based on the uses of the various organisms. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஃபுட்டுக்கும் கிளாத்திங்க்கும் ஷெல்டர் ஏற்படுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோர்ஸஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்ட் ஆன் த யூசஸ் பயன்பாட்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இயர்லைஸ் கிளாஸிஃபிகேஷன் வேர் பி பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் த வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் not only interested in knowing more about the different kind of organism and their diversities but also the relationship among them. This branch of studies refer to the systematics. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த பல்வேறு வகையான ஆர்கனிசம் பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப் அது மீன் லைக் அதுக்குள்ளார தொடர்பு என்னன்னு சொல்லிட்டுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The branch of study refer to as the systematics. The word systematic is derived from the Latin word systema, which means systematic arrangement of organisms. ஓகேங்களா. இப்போ வந்து ஆர்கனைசம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு, கோழி, பன்னி அதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதுக்குள்ளார என்னென்ன இன்ட்ராக்ஷன் நடக்குது, ரிலேஷன்ஷிப் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து சிஸ்டமேட்டிக். அந்த சிஸ்டமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமாக அரேஞ்ச் பண்ணுறது தான். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் சில பொருட்கள் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வைக்கணும். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே. லூனியஸ் used to the Systema Nature as the title of his publication. The scope of the systematics was later enlarged to include identification, nomenclature and classification. Systematics takes into account evolutionary relationship between organisms. இது வந்து பார்த்தீங்கன்னா லூனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜர்னல் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. புக் சம்திங் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமா நேச்சர் அந்த நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அந்த டைட்டில் கீழே the scope of the systematic was later இது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் மேலும் வந்து அது டெவலப் ஆகிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நாமென்க்ளேச்சர் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. சிஸ்டமேட்டிக்ஸ் டேக் இன்டு அக்கௌண்ட் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனைசேஷன் மெயினாக வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் a single step process but involves hierarchy of steps in which each step represent a rank or category. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைராரிக்கி பேஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து ஹைராரிக்கி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கொடுக்குறோம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் அதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஓகேங்களா. இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தாலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. ஓகேங்களா. டிஏஎல். நெக்ஸ்ட் தாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜஸாக பிரியுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கி. இது ஒரு ரேங்க்கு, இது ஒரு ரேங்க், இது ஒரு ரேங்க், இது ஒரு ரேங்க். ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். வாங்க அதை பார்க்கலாம். இன்னும் கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் a single step process but involves hierarchy of steps in which each step represents a rank or category. Since the category is a part of overall taxonomic arrangement, it is called the taxonomic category. Okay, and all categories together constitute the taxonomic hierarchy. Each category referred to as a unit of classification. In fact, represent a rank and is commonly termed as taxon or taxa. Okay, taxonomic categories and hierarchy can be illustrated by an example. எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து டாக்ஸானமி இருக்கும். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கூகுள் போகிறோம். ஃபஸ்ட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். டாக்ஸானமி. ஓகே. TAXONOMY வகைபிரித்தல் சொல்லி போட்டிருக்காங்க. வகுப்பு இன் பாட்டனி போடுமா, இன் ஜுவாலஜி, இன் பயாலஜி உயிரியலில் வகையறிதல். ஓகேங்களா. அதுதான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் வகை பிரிக்கிறது தான். ஓகேங்களா. வேறு எதுவும் பெருசாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. வகைப்படுத்துதல் உயிரியலின் வகைப்பாடு. ஓகேங்களா. பொதுவாக சொல்ல போனால் உயிரியலின் வகைப்பாடுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. Taxonomic categories and hierarchy can be illustrated by an example. Insects represent a group of organisms sharing common features like 3 pairs of joint legs. Insect category. It means insects are recognizable concrete objectives
which can be classified and thus were given a rank or category. Can you name other such groups of organisms? Remember, groups represent a category. Category further denotes rank. Each rank or taxon, in fact, represent a unit of classification. These taxonomic groups or categories are distinct biological entities and not merely morphological aggregates. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே மெயினாக வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இன்செர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 pairs ஆஃப் ஜாயிண்ட் லெக்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணி அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் நாட் மேலி மார்பாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பயாலஜிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் காசம் யூஸ் பண்ணுறோம் சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா taxonomical studies of all known organisms lead to the development of common categories such as kingdom, phylum or division. Example வந்து பார்த்தீங்கன்னா plants. ஓகேங்களா, class, order, family, genus and species. All organisms including those in the plant and animal kingdoms are fishes as the lowest category. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா lowest category வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு கேட்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேள்வி. ஆஃப் த எனி கிங்டம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லி பேர். ஓகேங்களா, நவ் த கொஷின் யூ மே ஆஸ்க் இஸ் ஹவு த பிளேஸ் அண்ட் ஆர்கனிசம் இன் வேரியஸ் கேட்டகரிஸ். த பேசிக் ரெக்யர்மெண்ட் இஸ் த நாலேஜ் ஆஃப் கேரக்டர் ஆஃப் an individual or group of organisms. This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as of other kind of organism. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக் கேரக்டர் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூனை இருக்குன்னா பூனை சார்ந்த ஒரு இதாக இருக்கட்டும், நல்லா குரூப் ஆஃப் அது ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஐடென்டிஃபை சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமையாக இருக்கா இல்லை ஒற்றுமை அற்று இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ரேங்க் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இதுதான் லோவஸ்ட் கேட்டகரி, லோவஸ்ட் ரேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ். இப்போ வந்து லோவஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் மூவ். ஓகே, ஸ்பீசியஸ். Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as a species. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா as a species தான். ஓகேங்களா, one should be able to distinguish one species from other closely related species based on the distinct morphological differences. Let us consider. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீஷிஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெளிவாக டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஒன் ஷுட் ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் த ஸ்பீஷிஸ் ஃப்ரம் ஒன். ஓகேங்களா, லெட் அஸ் கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. மேக்னிஃபெரா இண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, சொலனம் tuberosum means potato and panthera leo means lion. ஓகேங்களா, all three names indica, probosum and leo represent the specific epithets. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபித்தெட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எபித்தெட்ஸ், இதுவுமே எபித்தெட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் லியோ இங்கே இருக்கா லிபித்தெட்ஸ். ஓகேங்களா, while the first word magnifero, solanum and the panada or generia or genus and represent other higher level taxon or category. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா higher level category வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. Each genus or genera may have one or more than one specific epithets represent different organisms but having morphological similarities. For example, Panthera has another specific epithet called the tigris, and Solanum includes the species like Nigurum and Nigrum and Mulungina. Human beings belongs to the species of Sapiens, which is grouped in a genus Homo. The scientific name thus of human beings written as Homo sapiens. Okay, scientific name of this one is like Homo sapiens. Okay, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீசஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஜீனஸை பற்றி பார்த்தோம். பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தெட் பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி நம்ம இதில் வந்து தெளிவாக பார்த்தோம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் கேட்டகரி, லோவஸ்ட் ரேங்க் ஆஃப் த கிங்டம், ஐ மீன் லைக் கிளாசிஃபிகேஷன் சொல்லுமே, டாக்ஸானமின்னு சொல்லுமே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ். Genus comprises of a group of
related species which has more characteristic in common in comparison to species of other genera. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம், எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. குரூப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குரூப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிஸ்க் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீனஸ் லெவலில் வந்து கம்பேரிசன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. Genus comprises a group of related species which has more characteristic in common in comparison to species of other genera. We can say that genera are aggregates of closely related species. For example, potato and brinjal are two different species but both belonging to the genus Solanum. இங்க பாருங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. Potato and brinjal are the two different species but both belonging to the genus Solanum. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். Solanum வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் SOLANUM. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீனஸ். ஓகே, இப்போ ஜீனஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீஷியஸ் 1 ஆர் ஸ்பீஷியஸ் 2. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ POT. எக்ஸாம்பிள் சிம்பிளாக போனால் வந்து பிரிஞ்சால். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொலனம் என்ற ஜீனஸ் கீழேயே ஸ்பீஷியஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் வருது, ஸ்பீஷியஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலும் வருது. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லயன், பேந்த்ரா லியோ, லிப்பர்ட், பேந்த்ரா பேடஸ் அண்ட் டைகர், பேந்த்ரா டிக்ரிஸ் with several common features are all species of genus Panthera. This genus differs from another genus Felis which includes cats. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் லெவலில் பேந்தீரியா, சரி ஓகே, பேந்த்ரா ஐ மீன் PANTHA பேந்த்ரா அந்த கேட்டகரியில் லியோ இருக்குது, லிப்பேட் இருக்குது, டிக்ரிஸ், அதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் பட் இட்ஸ் கம்மிங் அண்டர் த காமன் ஜீனஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேந்த்ரா. ஓகேங்களா, இதுதான் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஜீனஸ் இருக்குது, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் கேட்ஸுமே வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீஷியஸ் பார்த்தோம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் த கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீனஸ் பார்த்தோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, the next category, family, as a group of related genera with still less number of similarities as compared to the genus and species. Families are characterized on the basis of both vegetative and reproductive features of the plant species. Among plants, for example, 3 different genera, Solanum, Petunia and Datura, are placed in the same family, Solanaceae. Among animals, for example, genus Panthera comprising lion, tiger and leopard is put along with genus Felis, cats, in the family of Felidae. Similarly, if you observe the features of cat and a dog, you will find some similarities and some differences as well. They are separated into 2 different families, Felidae and the Canidae respectively. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீசியஸ், நெக்ஸ்ட்டு ஜீனஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில குரூப் ஆஃப் ஜீனஸ்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் பிஹேவ் பண்ணும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்காது, ஒரு டிஸ்டிங்விஷ் வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சொலனம் பார்த்தோம், பெட்டினியா ஆர் டெட்ரா ஆர் பிளேஸ்ட் ஆன் த ஃபேமிலி ஆஃப் சொலனம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொலனேஷியா. ஓகே, SOLANACEAE. ஓகே, அது கீழே டிஃப்ரெண்ட் ஜீனஸ் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொலனேஷியாவில் வந்து சொலனம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுனியா PET, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெட்ருவா. ஓகே, அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேந்த்ரா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிடேட் அந்த ஃபேமிலிக்குள்ளே போட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக family. Next one is order. Have you seen earlier that categories like species, genus, family are based on the number of
based on the number of similar characteristics. Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of the characteristic. It's group of characteristics. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேரக்டரிஸ்டிக் வச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். Generally, order and other higher taxonomic categories based on the aggregates of characteristic. Order being a higher category is the assemblage of the families which exhibit a few similar characteristics. The similar characteristics are less in the number as compared to the different genera included in a family. Plant families like Conovalvaceae, Solanaceae are included in the order of Polymoniales, mainly based on the floral characteristic. The animal order Carnivoro includes families like Felidae and Canidae. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா order. Next வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா species பார்த்தோம், genus பார்த்தோம், நெக்ஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இது வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண நம்ம வந்து வச்சுக்கணும். ஸ்பீசஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஓகே, திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர் Primata comprising monkey, gorilla and gibbon is placed in the class Mammalia along with other carnivora that includes animals like tiger, cat and dog. Class Mammalia has other order also. Okay, next one பார்த்தீங்கன்னா class. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா phylum. Okay, classes comprising animals like fish, amphibians, reptiles, birds along with mammals constitute the next higher category called phylum. நெக்ஸ்ட் வந்து பைலத்துக்கு வந்து பார்த்தா தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். PHYLUM. ஓகே, PHYLUM பைலம் சொல்லிட்டு அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே PHYLUM. ஓகே, பைலம். ஓகே, இது நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹையர் கேட்டகரி தான். All this based on the common features like presence of notochord and dorsal hollow neural system are included in phylum Chordata. In case of plants, classes with a few similar characteristics are assigned to a higher category called division. கிளாஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா species, genus, family, order, class, phylum or division both are same name தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா kingdom. All animals being to a various phyla are assigned to the highest category called animal kingdom in the classification of system of animals. The kingdom Plantae on the other hand is the distinct and comprises all plants from various divisions. Henceforth, we will refer to this group as animal and plant kingdom. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேட்டகரி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்தோம் பார்த்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது வந்து நம்ம ஈஸியாக ரிமெம்பர் வச்சுக்கலாம். ஸ்பீசியஸ், ஜீனஸ், ஓகேங்களா, ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன் ஆர் கிங்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா the taxonomic categories from species to kingdom have been shown in the ascending order, sorting the species in the figure. தான் figure கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. These are broad categories. However, taxonomists have also developed subcategories in this hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. Looking at the hierarchy figure 1.5, can you recall the basis of arrangement? This is species, genus based பண்ணி, family, order, so based on the character. So எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ண கொடுத்துருக்காங்க. For example, we go higher places, the number of common characters go into the decreasing. Lower the taxa, more
or the characteristic that the members within the taxon share. Higher the category, greater is the difficult to determining the relationship to other taxa at the same level. Hence, the problem of classification becomes more complex. Table 1.1 indicates the taxonomic categories to which some common organisms like housefly, man, mango, and wheat belong. Okay, organism with the taxonomic categories: common name, biological name, genus, family, order, class, division. Next வந்து பார்த்தீங்கன்னா kingdom. நம்ம கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகே, மேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹோமோசிப்பியன்ஸ் ஜீனஸ் வந்து ஹோமோ, ஃபேமிலி ஓமிபிடியே, ஓமிடியே, பிரைமேட்டா, மமிலியா, கோடேட்டா, ஹவுஸ்ஃப்ளை, மோஸ்கா டொமஸ்டியா, மஸ்கா டொமஸ்டிகா, மஸ்கா மஸ்கிடியா, டிப்டிரா, இன்செக்டா, ஆந்த்ரோபோடா. இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல், இதுவுமே அனிமல் கிங்டம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, மேக்னிஃபெரா இண்டிகா, மேக்னிஃபெரா அனகார்டிசியா, அனகார்டியாசியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டலேஸ், டைகோட்டாலைண்டோனா, ஆஞ்சியோஸ்பெர்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் கிங்டம் கீழே வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து வீட்டு ட்ரிட்டிகம் ஆஸ்டிவம், ட்ரிட்டிகம் பியாசியா, பியாலஸ், மோனோகோட்டோலைன், மோனோகோட்டிலிடோனியா, ஆஞ்சியோஸ்பெர்ம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி. மேன், ஹவுஸ்ஃப்ளை, மேங்கோ, வீட். ஓகேங்களா, 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, 4 இது ஸ்பீஷஸ் காமன் நேம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டிஃப்ரெண்ட் அது என்ன ஃபேமிலியில் வருது, என்ன ஜீனஸில் வருதுன்னு சொல்லியுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் சாப்டர், லிவிங் வேர்ல்ட். The living world is rich in variety. Millions of plants and animals have been identified and described, but large number of still remains unknown. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா unknown கேட்டகரியுமே நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The very range of organism in terms of size, color, habitat, psychological and morphological features make us seek the defining characteristic of living organism. In order to facilitate the study of kinds and diversity of organisms, biologists have evolved certain rules and principles for identification, nomenclature and classification of organisms. The branch of knowledge dealing with this aspect is referred to the taxonomy. The taxonomic studies of various species of plants and animals are useful in agriculture, forestry, industry in general for knowing our bioresources and the diversity. The basics of taxonomy like identification, naming and classification of the organism are universally evolved under international course. Based on the resemblance and distinct differences, each organism is identified and assigned a correct scientific biological name comprising 2 words as per the binomial system. 2 naming is binomial. Okay, an organism occupies a place or position in the system of classification. There are many categories ranked and generally referred to as a taxonomic categories or taxa. All the categories constitute a taxonomic hierarchy. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம திரும்ப படிக்க வந்து போகலாம். ஓகேங்களா, கேன் யூ ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த டெக்ஸானமி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பீசஸ், ஜீனஸ், ஆர்டர், phylum. Family is missing, but still okay. Thank you so much for watching this video. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
இன்னொரு விஷயம் சொல்லப்போ எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு. மேலும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக படித்து புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்க முடியும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.